ஹலோ ஆல். இன்னைக்கு சிபிஎஸ்சி பிசிக்ஸ் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த என்டையர் பேப்பரும் நிறைய பேர் டஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் உண்மையாலுமே மாடரேட் தான், புரியுதா? ஆனால் இந்த வருஷம் இந்த பேப்பரில் செட் 1, 2, 3ல எல்லா செட்லையும் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஷின் காமனா, அதை போடுறதுக்கு ஃபிசிக்ஸ் நாலேஜ் மட்டும் பத்தாது. ஒரு சில நாலேஜை தாண்டி அந்த இடத்துல நம்ம அந்த சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். சொல்ல போனா கிராஃபை உங்களுக்கு பக்காவா கெஸ் பண்றதுக்கு ஒரு நாலேஜ் தேவை. அந்த கொஸ்டின்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின்லயுமே சரி, இதுலயும் சரி அதுலயும் சரி ஆக்சிஸ் அண்ட் கிராஃப்ல ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல பிளேட்டை பையன் எப்படி யோசிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கியூட்டை பார்த்தோட்டியுமே இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ஷேப்லாம் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். நார்மலா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் பிளேட்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூஸ்வலா நம்ம கெப்பாசிட்டன்ஸை ஸ்ட்ரெயிட்டா வச்சு தான் பார்ப்போம். அவங்க எப்படி ஃபிளாட் ஹேண்டா கொடுத்துட்டு அதை வேற ஒரு ஆக்சிஸ்ல வேற கொடுத்துருக்காங்க. வெயிட் அ மினிட். எஸ், ஓகே. ஆக்சிஸ்ல வேற கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு XY பிளேனுக்கு பேரலா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா, இங்க கொடுத்துருக்கிறதுக்கும் இதுக்கும் நீங்க XY பிளேனை பேரலா வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதை தாண்டி நம்ம நார்மலா யோசிச்சிருந்தா, இது வந்துட்டு இப்படி எடுத்துக்கோங்களேன். இது இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் எக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் எக்ஸ், இது ஒய், மேல இசட் அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்படி வச்சுட்டு லெட் இமேஜின் இப்படி ஒரு பிளேட் இருக்கு, ஓகேவா? என்னால இந்த கையில பிடிச்சிட்டு பிடிக்க முடியாது. நான் இப்படி கையை இப்படி வச்ச மாதிரி இமேஜின் பண்ணிக்குவேன். இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். கையை இப்படி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பிளேட்டையும் இந்த பேப்பருக்கு மேல வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு செமையா புரியும். ஸோ இந்த டயக்ராமை கொண்டு போய் இதுல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் ஃபீலே கிடைக்காது. சொல்லட்டுமே, இதான் நம்ம பேப்பர், ஓகேவா? இதான் நான் கையில வச்சிருக்க பேப்பர். நான் பிளேட்டை இப்படி வச்சிருக்கேன். பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்படிதான். சோ இங்க மேல உள்ளது பாசிட்டிவ் பிளேட், ஓகேவா? இதை வேற கலர்ல போடலாமா? இது எல்லாத்தையும் பையன் எக்ஸாம் ஹால்ல யோசிக்கணுங்கிறது மொரட்டுத்தனமான ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறது தான் உண்மை. இப்படி எடுத்துக்கலாம் பாசிட்டிவ். அப்ப ஃபீல்டு எப்படி வரும்? இப்படி கீழே வந்துட்டு இருக்கும், கரெக்டா? எஸ். அப்புறம் ஒரு எலக்ட்ரானை நான் ஷூட் பண்றேன். அந்த எலக்ட்ரானோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3 × 10⁷ மீட்டர் பர் செகண்ட். கிட்டத்தட்ட ஒரு சைபரே பெரிய ரோல் பிளே பண்ணும். ஒரு லைட் வெலாசிட்டியோட ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி சார், சொல்ல போனா. ஸோ பிளேட் இப்படி வச்சுட்டோமா, இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட். ஜெட் மேல இருக்கணும். ஆனா இந்த டயக்ராம் பார்த்தோட்டியுமே இதை கொண்டு போய் வைக்கும்போது நம்ம அங்கேயே தடுமாறிடுவோம். உண்மை அதுதான். அது நியாயமான ஒரு தடுமாற்றம் தான். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ரீஜன் பிட்வீன் த பிளேட்ஸ். இது நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் இழுத்து கட்டுறதுல E = -dV/dl. புரிஞ்சு படிக்கிறவன் மட்டும்தான் அந்த -dV/dl நோட் பண்ணுவான். இல்லைன்னா இந்த ஆப்ஷனை பார்த்தாது உங்களுக்கு டக்குன்னு தோணி இருக்கணும், சேம் ஆன்சரா இருக்கு ஆனா மைனஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா அங்கேயாவது அலர்ட் ஆயிருக்கணும். சிபிஎஸ்சி அந்த இடத்துல ஒரு கன்சர்ன், ஒரு இறக்கம் காட்டியிருக்காங்க நம்ம மேல. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா E = -dV/dl, ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? பொட்டன்ஷியல் 200 வோல்ட், டிஸ்டன்ஸ் 0.01 m மீட்டர். ஸோ E = -200 / 0.01, which is equal to வோல்ட் பர் மீட்டர். அது கே, கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு -k. சார் இது ஒரு ஹிண்ட் சார். ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நான் வைக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல வச்சீங்கன்னா Z மேல போகுதுன்னு சொன்னா இந்த டயக்ராம் பாருங்களேன், ஒண்டர்ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் Z ஆக்சிஸ்ன்னு சொன்னேன். இது Z ஆக்சிஸ்னா கீழே போறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு -k. இந்த இடத்துல ஒரு ஹிண்ட். ஆனா இந்த டயக்ராமை பார்த்துட்டு தானே பையன் கொஸ்டினுக்கு போவான். அந்த இடத்துல அவன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யோசிச்சிருக்கணும் சார். அப்போ ஆன்சர் டி. எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. Z ஆக்சிஸ் மேல, பாசிட்டிவ் பிளேட் மேல, எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே. சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு -k போறாங்க. கண்டிப்பா டி இஸ் ரைட் ஆன்சர். இந்த மைனஸை விட்டுட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சோ 2 × 10⁴ வோல்ட் பர் மீட்டர். ஓகே, கிளியர்? பக்கா. அடுத்தது ஆக்சிலரேஷன். F = உலகத்துல மூவ் ஆகிற எல்லா விஷயத்தையும் இந்த ஈக்குவேஷனுக்குள்ள கொண்டு வரலாம். F = EQ. சார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெட் இமேஜின், ஆக்சுவலா தனியாவே போடுறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ பிளேட் இப்படி இருக்கா, இது பாசிட்டிவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே வர்றாங்களா? கண்டிப்பா எலக்ட்ரான் ஷூட் பண்றேன். அப்ப அது மேலதான் போவாங்க, கரெக்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆக்சிலரேஷன் எப்படி போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அப்சர்வேஷன். இதுல என்சிஆர்டிலேயே
A is equal to minus EE by M தான் சார் இருக்கும். ஏன் தெரியுமா? எப்பயுமே acceleration of charged particle எலக்ட்ரிக் ஃபீல்டு போறதுக்கு அதே டைரக்ஷன்ல போவாங்களான்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்பாங்க. நார்மலா சொல்ற கண்டக்டருக்குள்ளேயே செகண்ட் தேர்ட் சாப்டர்ல அதை கொடுத்துருப்பாங்க. ஃபீல்டு இப்படி போகும்போது எலக்ட்ரான் ஆப்போசிட்ல வரும். இந்த மைனஸ் வெக்டர் ஏவும் வெக்டர் ஈயும் வெக்டர் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணா ஒரு இடத்துலயும் நம்ம ப்ரூஃப் கிடைக்கும், டவுட்டே வேண்டாம். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பை எம். ஓகேவா? பக்கா. அப்போ ஆல்ரெடி இ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல -2. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஆன்சர் வரும்? 3. ஆமா எஸ் 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 minus 3.5 into 10 power minus தான் வரும் 15 minus 3.5 into 10 power 15 meter per second square சார். மைனஸ் கண்டிப்பா மைனஸ் வரணும். அங்க பாருங்க ஆப்ஷன்ல உங்களுக்கு இங்கேயே அவங்க அலர்ட் பண்ணிருக்காங்க. சரி சார், இங்க தப்புனா அடுத்ததும் தப்பு வரும். ஸோ செக் பண்ணிக்கலாம். மேல பவர் தப்புனா அந்த ஆக்சிலரேஷன் வேல்யூ கொண்டு போய் கீழே வரும்போது அங்கேயும் தப்பா வரும். தென் தேர்ட் கொஸ்டின் வருவோம். இதுலலாம் மைனஸ் தான், புக்கை நல்லா படிக்கணும். தேர்ட் கொஸ்டின், டைம் இன்டர்வல் டியூரிங் விச் எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் த்ரூ த ரீஜியன் பிட்வீன் த பிளேட்ஸ். ஓகே, ரீஜியன் பிட்வீன் த பிளேட்ஸ். ஒன் டைமென்ஷன்ல ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்தா ஹரிசாண்டல் வெலாசிட்டி எடுக்கணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுத்தா வெர்டிகல் வெலாசிட்டி எடுக்கணும். அவ்வளவுதான் சார். இதுல சிம்பிளா ஒரு லாஜிக் என்னன்னா, லென்த் ஆஃப் தி பிளேட் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ லென்த் ஆஃப் த பிளேட்? எவ்வளோ? 0.05 m. பக்கா. அப்போ ஹரிசாண்டல் எடுத்தா அதோட வெலாசிட்டி தானே எடுக்கணும். அப்போ வெலாசிட்டி எவ்வளோ ஷூட் பண்றோம்? 3 into 10 power 7. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு L by V. T is equal to L எவ்வளோ? 0.05 மீட்டர். வெலாசிட்டி 3 into 10 power 7 meter per second. So answer T is equal to 1.67 into 10 power minus 9 seconds. Okay. Third question க்கு இதுதான் ஆன்சர். இங்க போட்டேனா 1.67 into 10 power minus 9. C is the right answer. இங்க A is the right answer சார். மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இங்க உங்களுக்கு மைனஸ் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு. இந்த 13, 15ல உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா மேத்தமெட்டிக்கல்ல தான் எரர் வரும். ஆனா இங்க ஒரு தாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க வருவோம். vertical displacement of the electron which travels through the time region. vertical displacement வளைஞ்சு இப்படி போகுது இல்ல, அது கேக்குறாங்க. vertical displacement ன்னு கேக்குறாங்க. சரி, vertical displacement நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்களேன். என்ன பண்ணுவோம்? ஓகே, வெயிட். ut plus half at square. ஒன் டைமென்ஷன்ல வச்சாங்க. ஓகேவா? y is equal to, there is no initial velocity in vertical direction. ஹரிசாண்டல்ல தான் ஷூட் பண்ற. vertical initial velocity கிடையாது. 0 into t plus 1/2. ஆக்சிலரேஷனுக்கு வருவோம். 3.5 into 10 power. சார் மறுபடியும் இது இங்க ஒரு கீ பாயிண்ட் இருக்கு, செக் பண்ணிக்கிறதுக்கு. 15 போட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். into t ஸ்கொயர் எவ்வளவு? 1.67 into 10 power minus 9 the whole square சார். கண்டிப்பா இத ஸ்கொயர் பண்ணணும், பவரை டாலி பண்ணணும், பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் வருது சார். 4.9 millimeter. D is the right answer. Sorry. B is the right answer. So இந்த இடத்துலயுமே நம்ம பண்ண பவர் கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கலாம் சார். டெஃபினட்டா சொல்ல போனா இது PYQ மாடல். அது ஒரு 2 மார்க்ல கேட்டிருப்பாங்க. இவன் சுத்தி விட்டு கேஸ் பேஸ்ல கேட்டாங்க. இது ரொம்ப டஃப் கிடையாது. உங்க நாலேஜை டீப்பா செக் பண்றாங்க. ஒன் டைமென்ஷன், இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன், ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படிலாம் நம்ம 11th படிக்கலன்னா மாட்டிப்போம். 11th இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் வச்சாதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். முடிஞ்சதுன்னா உங்க ஜூனியர்ஸ்ட சொல்லுங்க, டே 11th படிடா, 11th படிச்சாதான் 12th உனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னு அட்வைஸ் பண்ணுங்க. தப்பே கிடையாது. இன்னொரு கொஸ்டின் இருக்கு, சாரி இதுல போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். இது பார்த்த உடனே சம்வாட் நம்ம கெஸ் பண்ணலாம் சார். 5th கொஸ்டின் என்ன இருக்குன்னா, பிளேட் பி மேல ஏ. சோ இதை நான் பார்த்த உடனே டயக்ராம போய் மறுபடியும் நான் பாக்குறேன். பி ஏன்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நான் டயக்ராம் செக் பண்ணேன். டயக்ராம்ல பி எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஆனா பிளேட் அப்படி தலையில எல்லாம் மாத்த மாட்டாங்கல்ல. சோ இது என்னவா இருக்கணும்? கண்டிப்பா பாசிட்டிவ் டெர்மினல் தான். இது என்னது? நெகட்டிவ் டெர்மினல் தான். அதுல டவுட்டே வேண்டாம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு எலக்ட்ரானை ஷூட் பண்றேன் அப்படின்னா அது இப்படி வந்து இப்படிதான் சார் போகும். சோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? இது பி. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போக வாய்ப்பே இல்லை சார், கண்டிப்பா நடக்காது. எலக்ட்ரான் திருப்பி
எலக்ட்ரான் கீழே வராது. எப்படி நெகட்டிவ் இருக்கும்போது கீழே வரும்? கண்டிப்பா கிடையாது. இன்னொன்னு டிஃபரெண்டான ஒரு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி கொடுத்துருக்காங்க. இது நடக்குமா? எங்கேயாவது இப்படி நடக்குமா? கொஞ்சம் இப்படி வந்துட்டு அப்படி இப்படி போகுமா? எஸ் எஸ் எஸ். இப்படி ஒண்ணு இப்படி போகணும், கரெக்டா? ஒரு மாதிரி ப்ரொஜெக்டைல்ல போகணும். இது வரைக்கும் இப்படி வந்துட்டு அப்புறம் எப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும். ஸோ டெஃபினட்டா இந்த கொஸ்டின் எந்த ஒரு டவுட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க இந்த பாத்தை தான் சூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏல வந்துட்டு இது ஏவா, ஸ்ட்ரெயிட்டா போறது ஏவா, இது பியா, கீழே வர்றது சியா, இது டியா. ஓகேவா? ஆமா, ஏ பிபி சிசி அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆன்சர் என்ன? பிங்கிற பார்த்து தான். ஸோ பிங்கிற ஆப்ஷன்ல அந்த பிங்கிற கர்வ் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். இது பாசிட்டிவ், எலக்ட்ரானை ஷூட் பண்றீங்க, மேல போகுது. பக்கா? எஸ். இந்த கொஸ்டின் நியாயமா சிபிஎஸ்சியோட பல்ஸ் தான் சார். அந்த அந்த ஃபிளேவர்ல தான் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த கொஸ்டின் தான் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு எக்ஸாம்ல அந்த டென்ஷன்ல உட்காந்துட்டு இப்படிலாம் இதை தூக்கி அதுல அதை தூக்கி இதுல போட்டு யோசிக்க முடியுமான்னு கேட்டா, லட்சத்துல ஒரு 10-20 பேர் பண்ணலாம் சார். சில பேருக்கு லக் இருக்கும்ல, அவங்க கெஸ் பண்ணலாம். ஆனா அந்த லக்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணவனுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன் கரெக்டா வரும். பாருங்க, இந்த கொஸ்டின்ல கிராஃபை நம்ம எவ்வளவு தூரம் கவனிக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அவங்க ஃபர்ஸ்ட் டார்க்க 0.5ல வைக்கல. கண்டிப்பா உண்மையா சொல்லணும்னா இதை பார்த்த உடனே நான் 0.5 தான் யோசிச்சேன். ஆனா கொஸ்டினை போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் தெரியுது ஆன்சர் வரவே மாட்டேங்குது. கண்ணா பின்னான்னு வருது. அப்ராக்சிமேஷன்ல போட்டா லோயர் அப்ராக்சிமேஷனை சூஸ் பண்றதா, ஹையர் அப்ராக்சிமேஷனை சூஸ் பண்ணதான்னு ஏகப்பட்ட டவுட். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கவா உங்களுக்கு? இங்க பாருங்க, 0.5க்கு நேரா இல்ல சார், அதை விட கொஞ்சம் மேல இருக்கு சார். இங்க இருக்கு சார். இதுவும் 1.5க்குல கரெக்டா இல்ல. அட்லீஸ்ட் இதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதான் ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கானுங்க. என்னன்னா செகண்ட் டார்க் இங்க வருதான், செகண்ட் டார்க் இங்க அடிக்குதுங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பட்டார்னு என்ன வச்சிருப்போம்னா, ஒருவேளை இதை 0.5 1.5க்கு மேல கொஞ்சம் இருக்கு. ஸோ 0.5 1.5 மைனஸ் பண்ணா ஆன்சர் 1. ஆனா ஆன்சர் 1 இல்ல, 1 விட கொஞ்சம் அதிகம். பக்கா? கண்டிப்பா 1 விட அதிகங்கும் போது 1 somethingல தான் பேண்ட் வித் இருக்கணும். பேண்ட் வித் த்ரூ அவுட் கான்ஸ்டன்ட். இதுதான் ஒரு பேண்ட் வித். பக்கா? ஆமா, இதோ இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பேண்ட் வித் கிரேட்டர் தான் 1.1க்கு மேல, 1க்கு மேல. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் வருவோம். இங்க தான் சார் அதை யோசிக்கணும் இதுல. ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ண பையனுக்கு கொஞ்சம் தடுமாறி இருப்பான், கால்குலேஷன்ல தடுமாறி இருப்பான். ஆனா அத ஒருவேளை சொல்றேன் நிப்பாட்டிட்டு செகண்ட் கொஸ்டின் வந்தான்னா ஒரு 4 கொஸ்டினை ட்ரை பண்ணுவோம், ஏதாவது கீ இருக்கான்னு பார்க்கலான்னு யோசிக்கிறவன் அலாட் ஆயிருப்பான் சார். இங்க பாருங்க, 0.2m கண்டிப்பா கிடையாது, 4.2 mm கிடையவே கிடையாது, 6.8 mm கிடையாது, 1 something கிரேட்டர் than 1, 1 விட கொஞ்சம் அதிகம். அப்ப ஆன்சர் என்ன? 1.2 mm. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டான்னா மற்றதெல்லாம் செம ஈஸியா ஆன்சர் வரும் சார். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். நிறைய படிச்சுட்டு போன பசங்களும் இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னா, மேபி அவன் ரொம்ப காமா இருந்தானா இது நடந்திருக்கலாம். வாட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் டஸ் திஸ் இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்? வேவ் நேச்சர் ஆஃப் லைட் தான். ஆமா, போத் வேவ் நேச்சர் அண்ட் டிரான்ஸ்வர்சல் சத்தியமா கிடையாது, பியூர்லி வேவ் நேச்சர் தான். அந்த சண்டை அங்கதான் நடந்தது. ஹைகின்ஸ் எல்லாம் சேர்ந்து வேவ் நேச்சர் தான் சொன்னாங்க. லைட்டை நம்புறவங்க, வேவா நம்புறவங்க இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் பேசலாம், லைட்ட பார்ட்டிகல் நம்புறவங்களாம் அந்த 2 வார்த்தையை பேச முடியாது. ஸோ ஆன்சர் வேவ் நேச்சர் தான். அடுத்த கொஸ்டின் வருவோம். ஸோ இப்போ இதை வச்சுதான் இது போட முடியும். வேவ் லென்த் ஆஃப் லைட் பி யூஸ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட். பீட்டாவோட வேல்யூ என்ன தெரியுமா? பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. ஓகே, அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா டி பை டி. பீட்டா எவ்வளவு? 1.2 மில்லிமீட்டர். கரெக்டா? இன்டு கேபிட்டல் டி அது ஒரு 5 மீட்டர். ஓகே, ஸ்மால் டி அது ஒரு 2 மில்லிமீட்டர். ஸோ எக்ஸாக்டா ஆன்சர் சார் 480 நானோமீட்டர் சார். குழப்பமே வேண்டாம் சார். இது இல்லாம நான் ஒருவேளை பி கண்டுபிடிக்கல சார், டைரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டேன் அப்படின்னா நீங்க செகண்ட் டார்க் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது பொசிஷனே தெரியாம போயிடும் சார். டெஃபினட்டா சொல்றேன். இப்படி எடுத்துக்கோங்களேன், செகண்ட் டார்க்கோட பொசிஷன். சரி, செகண்ட் டார்க்கு பையன் ஃபார்முலா எழுதிட்டான், 2n-1/2 லாம்டா டி பை டி. இதுல கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அதுலதான் கொடுத்துருக்காங்களே பொசிஷனு. கரெக்டா? இதை கூட எரேஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த 1.5க்கும் 2க்கும் நடுவில் அவன் என்ன வேல்யூ எடுப்பான்? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாருங்க,
1.5க்கும் 2க்கும் நடுவுல சென்டர்ல டாட் வச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா யாராவது கேட்டா சென்டர்ல தான் சொல்லுவாங்க. 1.75 அப்படி செகண்ட் டெசிமல நம்ம எடுக்க முடியாது, 1ல தான் எடுக்கணும். அப்போ 1.7 எடுப்பானா 1.8 எடுப்பானா? சரி 1.6 கண்டிப்பா இல்ல, 1.7லயும் ஒரு டவுட் வரும், 1.8லயும் ஒரு டவுட் வரும். 1.7 எடுத்தா லாம்டா வேல்யூ கரெக்டா வரல, 1.8 நீ எடுத்தாதான் லாம்டா வேல்யூ பெர்ஃபெக்ட்டா 480 வருது சார். அப்போ அந்த சம்ல நமக்கு கான்பிடென்ட்டா நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், இத கண்டுபிடிச்சு எது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1.2 கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கணும் சார். இதோட ஆன்சர் 480 நானோமீட்டர். ஆமா, இல்லனா அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல இந்த இடத்துல நீங்க என்ன போறதுன்னு தெரியாது, உங்களுக்கு பொசிஷன் என்ன போறதுன்னு தெரியாது, எக்ஸ் டார்க் என்ன போறதுன்னு தெரியாது. ஆனா இது தெரியும், சம்ல கொடுத்துருக்காங்களே, சம்ல கொடுத்துருக்காங்க Pங்கிறது செகண்ட் டார்க்னு மேல தியரியில கொடுத்துருக்காங்க. அப்போ 2 into 2 minus 1 lambda d by d, இந்த லாம்டா தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இந்த லாம்டா கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்ட்ராங்கா தெரியணும், அந்த எக்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தெரியாது, இதுல இருந்து தான் எடுத்து கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும் பக்கா. ஆனா சிபிஎஸ்சி இன்னொரு வேலை பண்ணிருக்காங்க, 1.2 யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 480 வரும். சரியா, ஒருவேளை 480 எடுத்தாதான் தேர்ட் क्वेश्चन கரெக்டா ஆன்சர் வரும். இப்போ இங்க வருவோம், path difference between the two waves meeting at a point P where there is a minimum in the interference அப்படின்னு கேக்குறாங்க. path difference மினிமமா d by d கா path difference வரும். path difference டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, path difference டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, 2n - 1 lambda. அவ்வளவுதான். செகண்ட் டார்க் 2 into 2 - 1 lambda எவ்வளோ, 480 நானோமீட்டர் by 2 சார். ஆன்சர் எக்ஸாக்ட்டா எவ்வளவு தெரியுமா வரும், எக்ஸாக்ட்டா சார் 7.2 சார், 7.2 into 10⁻⁻⁷ மீட்டர். அப்போ இந்த 3 क्वेश्चனும் ஒரு மாதிரி இன்டர்ரிலேட்டட் தான். இதை கண்டுபிடிச்சு அங்க போகணும், அதை கண்டுபிடிச்சு இங்க வரணும், வந்ததுன்னா பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் வரும் சார். எக்ஸாக்ட்டா 480 நானோமீட்டர் தான், 7.2 into 10⁻⁷ தான். ஒருவேளை இங்க 364 போட்டா இங்க தப்பு வரும், அப்புறம் இங்கேயும் ஒரு குழப்பம் வரும். இதை கெஸ் பண்ணிட்டு மறுபடியும் அங்க போயிருக்கணும். இப்படி அவங்க அது அவங்களோட என்ன சொல்றது, ஸ்பான்டேனியஸா அவங்களால யோசிக்க முடியுதா, ஒரு ப்ராப்ளம் 4 பக்கமும் யோசிக்கிறீங்களான்னு செக் பண்ணிருக்காங்க. So last, when the experiment is performed in a liquid of refractive index greater than 1, then fringe width will be compressed sir. Will be compressed. நார்மலாவே ஒரு லைட் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும், உள்ள போகும்போது இது டென்சர் மீடியம் இப்படிதான் வரும், அது கம்ப்ரஸ்ட் ஆன்சர். ஆக்சுவலா அது ஒரு ஸ்பெசிபிக் டாபிக், ஸ்பெஷல் கேஸ் மாதிரி we have to investigate. ஸோ என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செம்ம சார், ஃபிளேவர் ஆஃப் சிபிஎஸ்இ. ஆனா செகண்ட் கொஸ்டின்ல அந்த டென்ஷன்ல இந்த பசங்க இந்த 0.5 1.52க்கு நடுவுல என்ன கொடுத்துருக்கோம், நம்ம கரெக்டா தான் யோசிக்கிறோமா அப்படின்னு லைட்டா யோசிக்கிறவனே ஒரு தடவை யோசிக்கிற மாதிரி ஆயிடும் போல. இதெல்லாமே ரெடி ஆகிக்கணும். இந்த வீடியோ நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸ்லையும் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு கத்துக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி முடிஞ்சு போச்சு தான், விட்ட மார்க் ஒருவேளை இதுல எதுவும் தப்பு இருந்தா அடுத்த எக்ஸாம்ல நம்ம டாலி பண்ணிப்போம். தேங்க்யூ, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்.